2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியை எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சபாநாயகர் அப்பாவுடன் பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இதையடுத்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நேற்று மாலையில் ஆதரவாளருடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது திமுக, பாஜக, தாவேகா என 3 பேரும் நம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அவர் கூறியதாகவும், பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக வேண்டாம் என்றும் அது ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அந்த முடிவை பன்னீர்செல்வம் கைவிட்டு விட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே பாஜகவுடன் தொடர்ச்சியாக பேசி வருவதாக கூறப்படக்கூடிய நிலையில், பாஜகவை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை தங்கள் கட்சியில் இணைத்து தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்திவிட்டு அவரது ஆதரவாளர்களுக்கு 2 பேருக்கு சீட் வழங்கி தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பை வழங்குவதாகவும், அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்திற்கு ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் பதவியை வழங்குவதாக அவர்கள் கூறியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பெரும்பாலான நிர்வாகிகள் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது. கடைசியாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஒரு அமைப்பாக போட்டியிடலாம், நம்முடைய பலம் என்ன என்பதை என்டிஏ கூட்டணிக்கு காட்ட வேண்டும் என்று பல நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வியை எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சபாநாயகர் அப்பாவுடன் பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியானது. இதையடுத்து ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில் நேற்று மாலையில் ஆதரவாளருடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது திமுக, பாஜக, தாவேகா என 3 பேரும் நம்முடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் அவர் கூறியதாகவும், பெரும்பாலான நிர்வாகிகள் திமுக வேண்டாம் என்றும் அது ஜெயலலிதாவிற்கு செய்யும் துரோகம் என கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அந்த முடிவை பன்னீர்செல்வம் கைவிட்டு விட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே பாஜகவுடன் தொடர்ச்சியாக பேசி வருவதாக கூறப்படக்கூடிய நிலையில், பாஜகவை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை தங்கள் கட்சியில் இணைத்து தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்திவிட்டு அவரது ஆதரவாளர்களுக்கு 2 பேருக்கு சீட் வழங்கி தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பை வழங்குவதாகவும், அதனைத் தொடர்ந்து பன்னீர்செல்வத்திற்கு ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் பதவியை வழங்குவதாக அவர்கள் கூறியதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனையும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பெரும்பாலான நிர்வாகிகள் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது. கடைசியாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஒரு அமைப்பாக போட்டியிடலாம், நம்முடைய பலம் என்ன என்பதை என்டிஏ கூட்டணிக்கு காட்ட வேண்டும் என்று பல நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.